தற்போது சென்னை மாநகராட்சியின் குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய எரிவுலை திட்டத்தால் வடசென்னை மக்களுக்கு ஏற்பட உள்ள பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலச இருக்கிறோம். இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. முன்னதாக இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னைக்கு அழகு சேர்க்கும் வகையில் மெரினா கடற்கரை, தலைமைச் செயலகம், ரிப்பன் கட்டிடம், உயர்நீதிமன்றம், மெட்ரோ ரயில்கள், அருங்காட்சியகங்கள் என பல இருந்தாலும் வடசென்னை மக்களின் பெருந்துயராக விளங்கி வருகிறது கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. இந்த குப்பை கிடங்கில் சென்னை முழுவதிலும் இருந்து 3200 மெட்ரிக் டன் குப்பைகள் நாள் ஒன்றுக்கு கொட்டப்படுகிறது. பயோமைலின் முறையில் குப்பைகள் பிரித்தெடுக்கப்பட்டு உரமாக்கப்படுகிறது என கூறப்பட்டாலும் குப்பை எரிவுலையில் இருந்து வரும் புகை கொடுங்கையூர் சுற்றியுள்ள பகுதிகளை சொல்லொணா துயரத்திற்கு ஆளாக்கி உள்ளதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். தினசரி டன் கணக்கில் எரிக்கப்படும் இந்த குப்பைகளால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாகவும், குப்பை கிடங்கிலிருந்து வரும் புகையினால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவித்து வருவதாகவும், இதனால் பலர் இப்பகுதியிலிருந்து வெளியேறி வருவதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த புகையினாலே ரொம்ப பாதிப்பு தான். இங்கே ஃபுல்லாக அந்த பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கொண்டு வரேன் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிஷினுக்கே ரொம்ப பாதிப்பு. இதனால் எரியுது, கண்ட நாத்தம் வருது, பசங்க இருக்குது, ஒரு சின்ன சின்ன கை குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகையோட எஃபெக்ட்டு ஒரு தண்ணியை கூட வெளியில் இந்த மாதிரி இப்போ டேங்க் இருக்குது, சின்டாக்ஸ் இருக்குது, அது மேலே திறந்து தண்ணி வைக்கிறோன்னா அது உள்ளே கூட அவ்வளோ டஸ்ட் ஏறுது. இப்போ குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஆகுது. வீடு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒட்டடையாகவே ஆகிட்டுருக்கு. இதனால் நிறைய பேருக்கு இந்த தண்ணியை குடிக்கிறதுனால எஃபெக்ட்டு, கை வலி, கால் வீங்கிறது ரொம்ப இதெல்லாம் கொசு அதிகம். குழந்தைங்கள்லாம் வளர்றது இப்போயே பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். அது நாங்களும் சொல்லிட்டோம், எவ்வளோ இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், போராடிட்டோம், அதுக்கான தீர்வே கிடைக்கல. குறிப்பாக கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் புதிய எரிவுலை திட்டத்தை அறிமுகம் செய்ய சென்னை மாநகராட்சி தயாராகி உள்ளது. இந்த திட்டத்தால் டன் கணக்கில் குப்பைகள் எரிக்கப்பட்டு அவை மின் ஆற்றலாக மாற்றப்படும் எனவும், இதனால் சென்னை மாநகராட்சிக்கு மின் உற்பத்தி அதிகரிக்கும் எனவும், கொடுங்கையூர் கிடங்கில் உள்ள குப்பையின் அளவும் குறையும் எனவும் தெரிவிக்கின்றனர். ஆனால் இந்த திட்டத்தை கொடுங்கையூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் ஏற்க மறுக்கின்றனர். ஏற்கனவே பெருந்துயருக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வடசென்னை வாசிகளுக்கு எரிவுலை திட்டத்தால் மேலும் உடல் உபாதைகளும் சுவாச பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே இந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்காமல் சொல்கிறத விட ஆல்ரெடி ஒரு மிஷின் போட்டிருக்காங்க. அந்த மிஷினாலே நிறையா பாதிப்பு வந்துட்டுருக்கு. புகை அதிகமாக வருது, எல்லாருக்கும் டிபி வருது, வீசிங் ப்ராப்ளம் வருது, உடம்பு எரிச்சல் வருது. அது கார்ப்ரஸில் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு தெருக்கு எத்தனை பேர் தோல் ரீதி ப்ராப்ளம் வருது சொல்லிட்டு மினிமம் ஒரு தெருக்கு 3 பேர் 4 பேர் இந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த மிஷின் போட்டதாலே இவ்வளோ ப்ராப்ளம் வருது. இப்போ புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வரேன், மின்சாரம் தயாரிக்க போகிறேன்றாங்க. அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் வட சென்னையே காலி ஆகிடும்.
அது வந்து ஆர்கே நகர் ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட போகிறதில்ல, வட சென்னை ஃபுல்லாக பாதிப்பு ஏற்படும். அதில் வந்து லெட்டு எல்லாமே வந்து தண்ணியில் கலக்கும். ஆல்ரெடி டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 500-600 இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போயே 1500 கிட்ட போயிடுச்சு டிடிஎஸ் லெவலு. இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நிலத்தடி நீர் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும். ஒரு 5000-6000 உப்பு தண்ணி மாதிரி ஆகிடும். யாருமே நிலத்தடி யூஸ் பண்ணவே முடியாது. அந்த பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் புகையால் பார்த்தீங்கன்னா கேன்சர் வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும். இந்த திட்டத்தை கொண்டு வரணும். முதலமைச்சர் வந்து ஜெயிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த குப்பை மூட்டை ஃபுல்லாக அகட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலாக இப்போ வந்து எல்லா மிஷினையும் போட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சென்னை மாநகராட்சியானது ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் தனியார் பங்களிப்புடன் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் குப்பை எரிவுலைகளை கொடுங்கையூர் பகுதியில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் சென்னை மாநகரின் திருவெற்றியூர் முதல் அண்ணாநகர் வரையிலான 8 பிரிவுகளின் எல்லா திட கழிவுகளையும், தென்சென்னையை உள்ளடக்கிய எஞ்சிய 7 பிரிவுகளின் மட்காத கழிவுகளையும் கையாளவிருப்பதாக ஒப்பந்த ஆவணம் குறிப்பிடுகிறது. இவ்வகையில் இந்த திட்டத்தின் மூலமாக வடசென்னையில் உற்பத்தியாகும் திடக்கழிவுகளில் தோராயமாக 500 மெட்ரிக் டன் நெகிழி உள்ளிட்ட 2100 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் எரித்து அழிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் தற்போதுள்ள சுற்றுச்சூழல் காரணிகளை கருத்தில் கொண்டு பல மேலை நாடுகள் கைவிட்டு வரும் இந்த திட்டத்தை தற்போது வளர்ச்சி பெற்ற திட்டம் என சென்னை மாநகராட்சி கொண்டு வர முயற்சி எடுப்பது வடசென்னை மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜியோடாமி. சின்னமாத்தூர் பகுதியில் ஏற்கனவே இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு 10 மெட்ரிக் டன் அளவுள்ள சிறிய அளவிலான குப்பை எரிவுலையில் இருந்து வெளியே சாம்பல் கொட்டக்கூடிய பகுதியில் நாங்கள் ஆய்வு செய்யும் போது WHO உலக சுகாதார மையம் அனுமதித்த அளவை விட 25 மடங்கு மிக அதிகமான கொடிய கன உலோக நச்சுக்கள் இருக்கிறத நாங்கள் கண்டறிந்தோம். இதே சென்னை பகுதி தான். இது வெறும் 10 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கக்கூடிய நிலையத்திலே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 2000 மெட்ரிக் டன் குப்பைகளை எரிக்கும் போது எவ்வளவு கடுமையான சாம்பல் நச்சு கழிவுகள் உருவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே இங்கே வட சென்னையில் இயங்கக்கூடிய அனல் மின் நிலையம் போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஃப்ளை ஆஷ் போன்ற சாம்பல்களே இங்கே அரசு கையாள முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. அது அந்த பகுதிகளில் நீர்நிலைகளை மாசுபடுத்துறது, நிலத்தை மாசுபடுத்துறது, காற்று மாசுபாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய சிறிய குப்பை எரிவுலை அனல் மின் நிலைய சாம்பல்களே தமிழ்நாட்டு அரசால அல்லது ஒன்றிய அரசால கையாள முடியாத ஒரு பின்னணியில் 2000 மெட்ரிக் டன் குப்பைகளை தினமும் எரித்து 100கணக்கான மெட்ரிக் டன் சாம்பல்களை தினமும் உருவாக்குறது அப்படிங்கிறதும், அந்த சாம்பலை எப்படி நம்ம கையாள போகிறோம், எப்படி பாதுகாப்பாக அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய அல்லது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். ஒட்டுமொத்த மாநகராட்சியினுடைய திசையுமே ஒரு தவறான சூழல் விரோத மக்கள் விரோத திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. குப்பையிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறோம் என்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தெரிவித்து சுற்றுச்சூழலுக்கும் வடசென்னை மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வரவிருக்கும் புதிய குப்பை எரிவுலை திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே கொடுங்கையூர் பகுதியில் தேங்கியிருக்கும் குப்பைகளை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அகற்றும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது.